யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களா யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துட்டாரு? ஒரு பத்திரம் கொடுத்துட்டாரு. அதிகாரம்னா பத்திரம். உங்கள் கையில் பத்திரம் இருக்குது. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போனால் உங்கள் பேரில் பத்திரம் எழுதுகிற மாதிரி நீங்கள் ஆண்டருடைய பிள்ளையாக மாறின உடனே உங்களுக்கு ஒரு பத்திரத்தை, ஆவிக்குரிய பத்திரத்தை கொடுத்துட்டாரு. யூ ஆர் ஏ சைல்ட் ஆஃப் காட். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், ஐ ஆம் ஏ சைல்ட் ஆஃப் காட். இந்த பெருமை உங்களுக்கு வரணும். நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு காலத்தில் இருளின் பிள்ளையாக இருந்தேன், சாத்தானுடைய பிள்ளையாக இருந்தேன். என்னை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றிட்டாரு. இது எப்படி நடந்தது தான் ஒரு அற்புதம். அடுத்த வசனத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அழகா சொல்றார். ரத்தமும் கிடையாது, மாம்ச சித்தத்திலையும் வரல, புருஷனுடைய சித்தத்திலும் பிறவாமல் எப்படி பிறந்தாங்க? தேவனால் பிறந்தார். அல்லேலூயா. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கிறோம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். அப்பா அம்மா பேருக்குத்தான் உலகத்தில் பெற்றெடுத்தாங்க, ஆனால் உண்மையாக என்னை பெற்றெடுத்தது என் தேவன். அல்லேலூயா. ஆகவே தான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்து அவரை அப்பா பிதாவே என்று நாம் அழைக்கிறோம். சரி, அப்போது என்றைக்குமே மறந்து போகக்கூடாது. அநேகர் இந்த அடிப்படை சத்தியத்தை அறியாதபடினால தான் நாம் சாத்தானே ஜெயிக்க முடிகிறதில்ல. நான் யார் என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ளாதனால தான் யாரை ஜெயிக்க முடியல? சாத்தானை ஜெயிக்க முடியும். நான் யார், ஹூ ஆம் ஐ, அதை நான் நல்லா அறிஞ்சிக்கணும். அதில் தான் எல்லாமே இருக்குது. பைபிள் என்ன சொல்லுது? சத்தியத்தையும், அந்த சத்தியம் நீங்கள் அறிஞ்சாதான் உங்களை விடுதலையாக்கும். அப்போ தான் பிசாசு உங்களை விட்டு போவான். அதனால ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்ணுவோம், பாஸ்டர் என்ன தான் சொல்கிறாரு அதை திரும்ப திரும்ப கேட்டு 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 சத்தியத்தை அறியும் பொழுது உங்களை அறியாமல் நீங்களே ஒரு விடுதலையை உணர்வீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டெடுத்து, அதிகாரம்னா வெறும் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சும்மா நிற்கல, நம்ம கையில் ஒரு கோலையே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. லூக்கா 10:19 என்ன எழுதப்பட்டிருக்கிற? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும், அப்படியே படிங்க, சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த சத்துருவை மிதிக்கக்கூடிய அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உலகத்தின் மக்களுக்கல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேள்கள் சர்ப்பங்களையும் மிதிப்பதற்கு, அது மாத்திரமல்ல சத்தினுடைய சகல வலிமை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுத்துட்டு கூட ஒரு போனஸும் கொடுக்கிறார். என்ன போனஸு? ஒன்றும் உங்களை சேதப்படும். எவ்வளோ கொஞ்சம் கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம், பரலோகம் சந்தோஷப்படும். ஒன்றும் ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது. இதை நீங்கள் நம்புறீங்களா? நம்பணும். என்ன ஆகுதுன்னா, நடுவில் சிலரெல்லாம் சில அனுபவம், சொந்த அனுபவங்களெல்லாம் சொல்லி அந்த அனுபவங்களையும் வசனத்தோடு இணைச்சிட்டாங்க. அதனாடி கொஞ்சம் வசனங்களெல்லாம் நம்ம மைண்டில் வேறு மாதிரி இதாயிரும். எனக்கெல்லாம் அந்த காலத்தில் சொன்னவங்களாம், நீ பிசாசு ஓட்டாத, பேய் ஓட்டாத, ஓட்டினீங்கன்னா நைட்டு அது உன்னை ஓட்டிடும், உன்னை தொந்தரவு பண்ணும், அப்படியே சொல்லி சொல்லி அவங்க அனுபவங்களெல்லாம் சொல்லி சொல்லி மனசுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதை நீ பண்ணாத, அதை பண்ணாதுன்னு சொல்லி. வசனத்தை எப்பொழுதும் பியூராக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆனால் நமக்கு ரைட் என்னென்னா, நான் முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். அதை தான் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். பாதி தேவனுடைய பிள்ளை, பாதி உலகத்தில் பிள்ளைன்னு இந்த பவர் என்ன பண்ணாது. அப்போ அதனால தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறது தான் பிரச்சனை. முழுக்க முழுக்க 100% நான் பியூர் சைல்ட் ஆஃப் காடாக இருக்கணும். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரேன், இன்னொரு வாரம் வேற எங்கேயோ போகிறேன், பைபிள் படிக்கிறதில்ல, அவரோட உறவு கொள்றதில்ல, அப்போ பிசாசும் நமக்கு அடங்காது, கீழ்ப்படியாது. முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தில் நான் நின்னாதான். ஆகவே தான் 1 பேதுரு நினைக்கிற ஒரு இடத்துல எழுதுகிறார், இல்லை யாக்கோபு எழுதுகிறார், வாசிக்க வேண்டாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆமாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த தேவனுக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வரார். ஸோ கவனிங்க, இந்த காலை வேளை ரொம்ப முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன். தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அதில் மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. இந்த வசனங்களாம் நமக்கு அப்படியே நிறைவேறும். போன வாரம் நம்ம பார்த்த மார்க் 16 அவருடைய நாமத்தினாலே சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானவர்களை குடித்தாலும் அது அவர்கள் என்ன பண்ணாது, சேதப்படுத்த. பிந்து கவனிக்கிறியா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆமாம், சிலரெல்லாம் அப்படியே கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் கையில் தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். மீண்டும் சத்தமாக நீங்கள் சொல்லுங்கள், தேவன் என் கையில் அதிகாரம் கொடுத்துருக்கார். பிசாசுடைய காரியமாக இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக ஜெயிக்க முடியும். அந்த வசனம் நிறைவேறும். சகல காரியத்தை மிதிக்கிறதற்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். சரி, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். அப்புறம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொல்கிறாரு. அப்போ கவனிங்க, அவருக்கு கொடுத்துக்கிற அதிகாரத்திலேருந்து நமக்கும் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்மையும் அந்த அதிகாரத்தோடு கூட தேவன் இணைத்து கொண்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? அவருடைய அதிகாரத்தை நம்மோட என்ன பண்ணுறார்? ஷேர் பண்ணுறார். யூ ஆல்சோ ரூல் வித் மீ, நீயும் என்னோட கூட ஆளுகை செய், நான் உன்னை அனுப்புகிறேன். நீ இந்த உலகத்தில் புறப்பட்டு போகும்பொழுது என்னுடைய நாமத்தினால தான் புறப்பட்டு போகிறாய். எந்த இடத்துல உங்களுக்கு போக முடியலையோ இந்த வாரம் நீங்கள் போங்க, நான் இயேசுவின் நாமத்தினாலே போகிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமத்தை யாருமே எதிர்க்க முடியாது. அந்த தாவீதுடைய காலத்தில் அந்த கோலியாத் எவ்வளவோ எதிர்த்தான், அப்போது பயங்கரமாக நிந்தித்தான். ஆனால் தாவீது ஒரே வார்த்தை சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் இராணுவங்களுடைய கர்த்தருடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திற்கு வருகிறேன். ஆமென். வெளிப்படுத்தல் 12:9. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழப்பட்டது, அதனோடே கூட உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு, அப்புறம் சாத்தான், அப்புறம் பழைய பாம்பு, அப்புறம் பெரிய வலு சர்ப்பம். எவ்வளோ பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு இருந்தாலும் இந்த 4 பிரிவாக பிரித்து சொன்னாலும் அதிகாரம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். நான் போன வாரம் சொன்னேன், கடைசி கால போட்டி யார் யாருக்குன்னு சொன்ன, யாரை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? கடைசி கால போட்டி சிலுவைக்கும் சர்ப்பத்துக்கும். எதுக்கு? அவ்வளோதான். இதை வெளிப்படையாக காட்டுவதற்கு தான் மோசே காலத்தில் அந்த பாம்பு கடித்த பொழுது இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அவனை என்ன பண்ண சொல்கிறாரு? வெண்கல சர்ப்பத்தை பண்ண சொல்கிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வெண்கல சர்ப்பத்தை பண்ண சொல்கிறாரு. அதை யோவான் 3:15-16 சொல்லும் பொழுது, மோசே வனாந்தரத்தில் அந்த சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். எனக்கு படிச்சுட்டு ஒரே கவலை, என்னடா பாம்பு கொப்பா சொன்ன மாதிரி பைபிள் அப்படி எழுதியிருக்குது, வெண்கல சர்ப்பத்தை பார்த்த மாதிரி இவரை பார்க்கணும்னு எழுதியிருக்கேன். ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆனால் உண்மையான அதனுடைய அர்த்தம் என்னென்னா, மோசே அன்னைக்கு பண்ணின ஒரு காரியம் ஒரு தீர்க்க தரிசன செயல். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்படுவார். வெளிப்படும் பொழுது அதே நேரத்தில் உலகமெங்கிலும் என்ன காணப்படும்? டக்குன்னு சொல்லுங்கள். வெண்கல சர்ப்பத்தையும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்வார்கள். அதை தான் ஒரு அடையாளமாக காட்டினார். அப்போ போட்டி வெண்கல சர்ப்பத்துக்கும் சிலுவைக்கும் தான் இந்த நாளிலே போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு ஒருவரே ஜெயிப்பார். சத்தம் ஹல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு வெண்கல சர்ப்பம்னா என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிட்டிங்களா, புரியலிங்களா? உலகமெங்கிலும் வெண்கல சர்ப்பங்களை ஜனங்கள் தொழுது கொண்டு வருகிறார்கள். அன்றைக்கே மோசேக்கு அதை காட்டிட்டார். தேவகுமாரன் இருக்கும் பொழுது இப்படி நடக்கும் அப்படின்னு காட்டிட்டார். போர் தான் இது. போர் சிலுவைக்கும் வெண்கல சர்ப்பத்துக்கும் போர். சிலுவை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. சிலுவை ஜெயிக்கும். போன வாரம் சிலதெல்லாம் உங்களுக்கு டச் பண்ண நான் சொன்ன, கடைசி காலத்தில் பாம்பு சின்னம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஃபோனே பார்த்தீங்கன்னா, ஃபோனே நம்ம கையில் இருக்கிற ஃபோனே இன்னொரு வார்த்தை கொடுத்தா அந்த அந்த ஃபோனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கலாம்? பாம்புன்னு கொடுக்கலாம். என்ன தீமைகள் அதில் வருது. போக போக வடிவங்களே மாறி போயிடும்.
இப்போ சர்ச்சிலேயே எனக்கு போடுற மைக் இவ்வளோ தூரம் சைமன் போய் எங்கேயோ வாங்கிட்டு வந்தார், இந்த மைக் போய் இந்த வயர் போட்டால் தான் உங்கள் மைக்கே வேலை செய்யும்னு சொன்னா அப்படி சைமன். என்ன வயர்ப்பா வாங்கணும்னு சொல்கிறாரு, ஸ்னேக் கேபிள் வாங்கணும் அப்படிங்கிறாரு. என்ன கேபிள்? அதை போட்டால் தான் நீங்களே பேச முடியும். அந்த மாதிரி உலகம் ஆகிப்போச்சு. எல்லா பக்கமும் ஸ்னேக் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? போர், கடைசி காலம், அந்தி கிறிஸ்துவுக்கு உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் தான் அதிகமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டால் சாத்தான் அப்போ தான் நம்மை டச் பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஒரு நாளையும் நம்மை டச் பண்ணவே முடியாது. நீங்கள் அதிகாரம் கொடுத்தா தான் அவன் அப்படி பண்ண முடியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவனுக்கு உங்கள் மேலே எந்த அதிகாரம் கிடையாது. 1-2 எச்சரிப்பின் வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கொஞ்சம் எச்சரித்தார். உபாகமம் 32:24. அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். அப்போ இவங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு தூரமாக போனதுனால சில சாபங்கள் அங்கே சொல்கிறாரு. அதில் ஒரு சாபம், தரையிலே ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். இதுதான் என்னாம் 21ஆம் அதிகாரத்தில் நடந்தது. என்ன வந்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நிறைய சாபம் இருந்தது. ஆனால் எல்லா சாபங்களையும் கலாத்தியர் 3:13 இயேசு எடுத்து விட்டார். நல்ல கரங்களை தட்டுவோம். யாராவது பழைய ஏற்பாடை படித்து இந்த சாபம் இருக்குன்னா அந்த பிரசனத்தை கேட்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சாபங்களை எடுத்துட்டார். ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு சாபத்தை சொல்கிறார். அது எதுக்குன்னா அது ஒரு நல்ல சாபத்தை தான் சொல்கிறார். இப்படி இல்லைன்னா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அதை மாத்திரம் படிச்சிருவோம். ஏன்னா அதுக்கு நம்ம பைபிள் எழுதப்பட்டதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அந்த சாபத்துக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16:22 ஒரே ஒரு சாபம் தான் வருது. இன்னொரு சாபம் அது ஊழியக்காரர்கள் வசனத்தை சரியாக சொல்லாட்டினா உங்களுக்கு அது இல்லை. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை படிப்போம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். படித்தா பயமா இல்லையா? உண்மையா தேவனுடைய வார்த்தையாக யோசித்து நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன், யாரானாலும் சரி, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். சாபம் போட்டால் எப்படி கர்த்தருடைய வரிக்கு போக முடியும்? அப்போ நீங்கள் அதில் அறிஞ்சுக்கணும், கர்த்தர் வருகிறார் என்று முடிக்கிறதுனால நான் கர்த்தரில் அன்பு கூறாவிட்டால் கர்த்தருடைய வரிகள் என்ன பண்ண முடியாது. கர்த்தர் வருகிறார், எச்சரிக்கிறார். ஏன்னா கொரிந்து சபையில் பயங்கரமான பாவங்கள் காணப்பட்டது. எல்லா உலகத்தில் என்னென்ன பாவம் இருக்குதோ அத்தனை பாவங்களும் அந்த சபையில் காணப்பட்டது. நிறைய புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. கடைசியில் நீங்கள் எல்லோரும் யார் இடத்துல அன்பு கூற வேண்டும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறன்னா சிலரெல்லாம் என்னங்க அன்பு கூறுனா என்ன? வர்ஷிப் பண்ணுறதா அன்பு கூறுறதா? எது? எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க? நம்ம சபைக்கு வருகிற வர்ஷிப் பண்ணுவது தான் அன்பு கூறுகிறேன். ஏன்னா ஃபாதர் பாட்டு என்னன்னு வருது? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அதனாடி அதுதான் வர்ஷிப் பண்ணுறது தான் அன்பு நினச்சிட்டாங்க. இன்னொரு 50% மறந்துட்டாங்க. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து நான் காட்டும்படியாக விரும்புகிறேன். திருப்புங்க. தேவனில் அன்பு கூறுதுன்னா என்ன அர்த்தம்னு பைபிளில் சொல்கிற அர்த்தத்தை பாருங்கள். இதெல்லாம் மற்றவங்க டீச் பண்ணிட்டாங்க. என்ன டீச் பண்ணிட்டாங்க? வர்ஷிப் பண்ணுங்க, அது தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூற. அதெல்லாம் உண்மைதான். மெயின் பார்ட்டை இன்றைக்கி எல்லோரும் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மெயின் பார்ட்டை அந்தந்த லோக்கல் பாஸ்டர் தான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாள். திருப்புங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து மைக்கில் படிங்க. பிறப்பிற் கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான்.
நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குச்சுப்போ? விளங்குச்சா விளங்கலைங்களா? தேவனிடத்தில் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவர். இப்போ நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களிடத்துல நான் என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். அப்புறம் சொல்கிறாரு 2, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். ஆமே. அன்பு கூறுனா என்ன? வெறும் பாட்டு பாடுறதில்ல. நல்லா கவனிங்க. வெறும் பாட்டு பாடுறதில்ல. அன்பு கூறுகிறனா என்ன? தேவனுடைய கற்பனை என்ன? கற்பனை என்ன? கற்பனை என்ன? அவர்கள் அன்பு கூறுகிற போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுவோம். இதுதான் கற்பனை. இது ராஜரீக கற்பனை என்று யாக்கோபு சொல்றார். ராஜரீக கற்பனை இதுதான் கஷ்டமான கற்பனை. அதுக்காகத்தான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய நேரத்தை கொண்டு வந்ததே இந்த வசனங்களை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த சைடில் பார்த்தா பாதி பேர் உட்காந்துட்டே இருந்தீங்க. அடுத்த வாரத்தில் நானே நடந்து வந்து உங்களால் எழுப்பிட போகிறேன். இது என்ன வம்பா போச்சு? இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். எல்லாரிடத்திலும் அழகாக சொல்லுது அந்த இடத்துல. நம்ம எல்லாரிடத்திலும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயில எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்கிறது, 7ஆம் அதிகாரம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, லிஸ்ட் எடுங்க. யார்கிட்ட லிஸ்ட் இருக்குது? லிஸ்ட் ஒரு ஆள் பைபிள் வச்சிருந்தார். தனக்கு செய்ய வேண்டும் ஒரு லிஸ்ட் ஒருத்தர் பைபிளை வச்சுருந்தார். ஆமான் வச்சுருந்தார். ராஜா கேட்குறார், ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷன் நான் எப்படி என்னென்ன செய்வேன்? உடனே லிஸ்ட் கொடுக்குறாரு. இப்படி வரணும், குதிரையில் ராஜா ஏற குதிரையில் ஏற்றணும், அப்படி பண்ணணும். அதை அப்படியே ஒன்று விடாமல் போய் நீயே முருதேகாய் செய். சில நேரம் நம்ம உட்காந்துருக்கோம், யாராவது நமக்கு இது செஞ்சால் இவ்வளோ நல்லாயிருக்கும். ஆண்டு என்ன சொல்ல, நீ போய் அதை அவங்களுக்கு யாராவது என் கையில் ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் முதல்ல அது செய்யணும். இதுதான் கஷ்டமாக இருக்குது. விளங்கிட்டீங்களா? இதுதான் அன்பு. அழகா அவருடைய வாயில தான் சொல்கிறாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். இதுதான் பைபிள். பைபிள் இவ்வளவுதான். இதை வெளியிலேருந்து வர்றவங்க யாருங்க சொல்லுவாங்களா? வாக்குத்தத்தை தள்ளி வீசிட்டு போயிடுவாங்க. பாஸ்டர் தானே சொல்லணும். அப்போது இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? நான் வீட்டிலேயே இருக்கிற யாராக என் முன்னால் ஒரு நல்ல காரை நிறுத்திட்டு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நானே நிறுத்தாமல் அதை எப்படி எதிர்பார்க்கறது? அதுங்க தான் விதைக்கிறதையும் அறுக்கிறதையும் உள்ளே இணைக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாடி நீங்கள் 1000 நினச்சாலும் உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் செய்யாமல் அது நடக்காது. அந்த விதைக்கிறதையும் அறுக்கிறதையும் உள்ளே இணைச்சி தான் பைபிள் எல்லாம் எழுதி வச்சுருக்காரு. அதனாடி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் சிலரெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து நொந்து போயிட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு நொந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் இருக்கிறது செய்ய ஆரம்பிங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். யாருமே நீ கனம் பண்ண மாட்டேங்கிறாங்களா? யாருமே நீ கனம் பண்ணுறதில்ல பாஸ்டர், ஒத்தனை நீ பார்த்துக்கிறதில்ல. டோன்ட் வரி, நீ போய் எல்லாரையும் பார்த்து கனம் பண்ண, ஆட்டோமேட்டிக்காக வில் ரிசீவ் பேக். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி தான் கொண்டு வந்திருக்கார். எதை செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம், இதுவே தீர்க்க தரிசனங்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அந்த முடிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தினுடைய முடிவு பாகத்தை மாத்திரம் போதும். சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் இது ஏற்கனவே பார்த்துட்டோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும். அப்புறம் சொல்ற, என் நுகம் மெதுவாயும் என் சுமை மெது லகு. ரெண்டுமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான் சொல்கிறாரு. அதை தான் யோவான் இங்கே சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல.
இயேசு சொன்னதை ரிலேட் பண்ணுறாரு. அப்படித்தான் நீங்கள் பைபிள் படிக்கும்போது பார்க்கணும். இயேசு சொன்னதை மாற்றி சொல்ல, அவர் பாரம் இல்லைன்ட்டாரு. யோவான் என்ன சொல்கிறாரு? யோவான் வந்து வயதான காலத்தில் அவர் சேரில், அந்த காலத்தில் வீல் சேர் கிடையாது. அந்த பழைய காலம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு அவரை தூக்கிட்டு அழைத்து வருவார்களாம். அவர் வந்து பிரசங்கம் பண்ண முடியாது, ரொம்ப வயசாகிட்டார். வந்து அவர் பண்ணின பிரசங்கமே அன்பாக இருங்க அன்பாக இருங்க அன்பாக இருங்கன்னு தான் பண்ணாராம், வேறு ஒன்றுமே பண்ணலையாமா. அதனாடி தான் இந்த 1 யோவானை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ஃபுல்லாக அன்பை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் வேணால் மார்க் பண்ணி பாருங்கள், கண்டுபிடிப்பீங்க. ஃபுல்லாக அன்பை தான் பேசியிருக்காரு. அப்போது தேவனுடைய கற்பனை என்பது, அன்பு என்பது, அவரிடத்திலும் அன்பு கூறணும், மற்றவரிடத்திலும் அன்பு கூறணும். இது வந்து பாரமானது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் பாரம் அல்ல, அந்த அன்புனால் அடுத்தவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் பாரம் அல்ல. இந்த அன்பு நாம் கூறாத பட்சத்தில் புதிய ஏற்பாட்டில் சாபம் என்கிற அந்த ஒரு இடத்துல வருகிறதுனால நாம் அந்த சாபத்திற்கு ஆளாகாதபடி நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். அடுத்தது, போன வாரம் பார்த்த அந்த வசனத்தை மறுபடியும் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11:3. அப்படியே படிங்க எல்லாரும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரம். பிசாசு அவனுக்கு வல்லமை இல்லை என்பதை அறிந்தும் ஆனாலும் இன்னொருத்தரை வச்சு பண்ணுறான். அதுக்கு பேர் என்ன? தந்திரம். தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. கவனிங்க, முந்தி அதிகாரம் கர்த்தர் மனிதனிடத்துல தான் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த தந்திரமாய் வந்து அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான்? பிசாசு வாங்கிட்டான். எல்லா அதிகாரமும் இப்போ இயேசு நம்ம கொடுத்த அந்த அதிகாரம் முதல்ல ஆதாமுக்கு தான் இருந்தது. ஆதாம் வந்து ஒரு குட்டி கடவுளாக இருந்தான். ஆனால் பிசாசு அதை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அவரும் பிசாசுக்கு கடவுள். இப்போ ஆதாமும் என்ன ஆயிட்டான்? குட்டி கடவுள் ஆகிட்டான். என்னடா, அவருக்கும் நான் அடிமை, இவனுக்கும் அடிமை, இது எப்படியாவது இது உடைக்கணும்னு தான் பிளான் பண்ண. அதான் அந்த வேர்டு தந்திரம் என்று வருகிறது. தந்திரமாக வந்து இப்போ அவன் உலகத்தை எடுத்துட்டான். இயேசுவே சாத்தான் என்னன்னு சொன்னார்? இந்த உலகத்தின் அதிபதி. சத்தமாக சொல்லுங்க. இந்த உலகத்தின் அதிபதி இயேசுவே சொல்கிறாருங்க, சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, அவன் இனி ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த உலகத்தின் அதிபதிங்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவன். அதான் சொன்ன, வெண்கல சர்ப்பம் ஒரு பக்கம் சிலுவை. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாருடைய மனதை குருடாக்கி போட்டான். காரணம், அன்றைக்கு ஆதாம் கையிலிருந்து எடுத்த, அந்த ஏவாள் கையிலிருந்து எடுத்த தந்திரத்தினால் எடுத்த அந்த வல்லமை, அந்த பத்திரத்தை ஏமாற்றி எப்படி யாக்கோபு ஏசாட்டிருந்து வாங்கினது போல ஆதாம் ஏவாள்கிட்ட கத்தர் கொடுத்த இந்த பத்திரத்தை அன்னைக்கு சாத்தான் வாங்கிட்டான் பாவம் செய்ய வச்சு. ஆனாலும் இயேசு சிலுவையில் அந்த பத்திரத்தை மீண்டும் நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்தார். நல்லா கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். இங்கே சொல்ல வந்தது என்னன்னா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று அவருக்கே பயம் வந்துருச்சு. உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலே பயந்துட்டார். என்ன பயந்துட்டார்? இவ்வளோ தூரம் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும், ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தணும், அபிஷேகத்துக்குள்ளே வழி நடத்தணும். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்து அந்த சர்ப்பத்தை பவுல் அங்கே யோசிக்கிறாரு. அந்த சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சிச்சிடல, அப்போ நான் இவ்வளோ ஆத்துமக்களை நான் ஆதாயம் பண்ணிட்டேனே, இவங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டா என்ன பண்ணுகிறது என்று சொல்லி கொரிந்து சபையை எச்சரிக்கிறாரு. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போனது போல நீங்கள் யாரும் ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு தந்திரம், ஒரு வஞ்சகம், ஒரு ஏமாற்றத்தினால எத்தனையோ வாலிப பிள்ளைகள், டீன் பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து விட்டாங்க. காரணம், ஒரு சின்ன ஒரு வஞ்சனைக்கு இடம் கொடுத்ததுனால, அறியாமைக்கு இன்னசென்ட்டாக இடம் கொடுத்ததுனால, பரவாயில்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு போவான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சுன்னு பிறகு பெற்றோர் கதைகளை சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். காரணம், பிசாசு ரொம்ப தந்திரமானவன். தந்திரமாய் நம்ம சிக்க வைக்க பார்ப்பான், தந்திரமாய் பாவத்தில் ஈடுபட பார்ப்பான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ, பைபிள் சொல்லுது, ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவத்தை கொரிந்து சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நம்முடைய சபைக்கும்
வரைக்கும் இந்த காலை வழியிலே ஆவியானவர் நிறுத்துகிறாரு. நாம் கட்டாயமாக இந்த சபையில் இருக்கிற ஒருவராது சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு இரையாகவே கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். ஆமென். ஏசியா 27:1 சீக்கிரம் முதல் பாகத்தை மாத்திரம் படிங்க, நேரம் ஆகுது. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தனது பட்டயத்தால் போதும். என்னப்பா கம்ப்யூட்டரில் பாம்பை தேடிட்டு இருக்கிறியா? இன்னும் ஜான் 27:1 இந்த பாம்பு எப்படி இருக்குது? கோணலான பாம்பு. எல்லாரும் சொல்லுங்க, கோணலான கோணல். நீங்கள் நல்லா தான் ஆரம்பிச்சிங்க, நேராக நடக்கணும்னு. கோணையாக போச்சுன்னா யார் உள்ளே வந்தது? ஆமாம், சாத்தான் உள்ளே வந்து உங்கள் சர்ப்பம் வந்து உங்கள் வாழ்க்கை கோணை. நல்லா தான் ஆரம்பித்தான் பாஸ்டர், சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருந்தான், திடீர்னு எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அறிஞ்சிக்கணும், பிசாசுக்கு வஞ்சகமாக உள்ளே பூந்து ரூட்டை மாற்றிட்டான். சொல்லுங்கள், என்னத்தை மாற்றிட்டான்? ரூட்டை மாற்றிட்டான். இது நடக்குதுங்க, அநேக குடும்பங்கள் நடக்குது. நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்போது பிசாசு என்னைக்கு உள்ளே பூந்தானோ ரூட்டு கோணையாக போயிடுச்சு. யூதாஸ் நல்லா தான் இருந்தார், டக்குன்னு பிசாசு உள்ளே பூந்தான்னு என்ன ஆயிடுச்சு? ரூட்டு பணாசை வந்துடுச்சு. அதனாடி தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நோட் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணுற தப்பு இல்லை. நம் வழி கோணையாக போகுதுன்னா பிசாசு உள்ளே பூந்துட்டா உடனே அதை சரிப்படுத்த வேண்டிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருப்பாரு. அந்த தரிசனத்தை விட்டு பிசாசு உங்களை திருப்ப பார்ப்பான். போதகரோடு இணைஞ்சு செய்யணுன்னு தான் தேவனுடைய திட்டம். ஆனால் ஒரு கோணலான வழியில் உங்களை நடக்க வச்சுட்டு அந்த சபையில் இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்க பார்ப்பான். அந்த கோணலான எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு நாளும் நம்ம சபையில் யாரும் இடம் கொடுக்கவே கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுவோம். நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மாதிரி இப்படியெல்லாம் நான் முன்னாடி இல்லை, ஏன் இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். எண்ணங்களிலையும் நம்மை கோணையாக்கிறோம். வேண்டாத எண்ணங்களை கொண்டு வருவான், வேண்டாத இடத்துக்கு போக வைப்பான். உங்களுக்கே தெரியும், இப்படி நான் இருந்தது இல்லையே, ஏன் இப்போ மாறுறேன்னா எங்கேயோ உள்ளே நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். நாம் அவனை விரட்டி ஜெயிக்க வேண்டும். ஆமென். நேராகிறனால நான் முடிக்கணும். 2வது சர்வீஸ் நான் ஆயத்தப்படணும். மீதி அடுத்த வாரம் கர்த்தர் சுத்தமான பாப்பானவன் இன்னைக்கு ஒரு பேசிக் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னென்னா, சாத்தான் பேரிலே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் சந்தோஷப்படணும். ஒன்றே இந்த வாரம் நீங்கள் செய்கிறீங்களா? இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ஆமென். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ அதிகாரமே நீங்கள் புதுசாக வச்சுட்டு கொண்டு போய் பரலோகத்தில், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை பத்திரமா வச்சுருந்த, எதுக்கு யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கிக்கோன்னு போனால் பலார்னு ஒரு அறை தான் கொடுப்பாரு. கோபப்படுவார். ஆண்டவரே உங்களுடைய அதிகாரத்தை வச்சு இதை பண்ணினேன், பிசாசை துரத்துனேன், 4 வியாதியை குணமாக்கினேன், இந்த ஊரில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தேன், அதை பண்ண இதை பண்ணினா உங்கள் மேலே ஒரு கிரீடத்தை தேவன் வைப்பார். ஆமென். அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நாம் என்ன பண்ணுறோன்னா, பாஸ்டரையே தெய்வமாக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணணும், வர்றவங்களையும் தெய்வமாக்கிடுறாங்க. சங்கடமாக இருக்குது. உங்களுக்கே தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை நீங்களே சுகமாக்க முடியும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால என்கிட்ட நீ வர்றாத, நீங்களே எதிர்க்கலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கிறது இல்லை? நம்ம சபை அவர்கள் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். நேற்று ராத்திரி கர்த்தர் அதான் அதை நீ சொல் அப்படின்னா தெளிவா அதிகாரம் உங்களுக்கு கொடுக்க. அடுத்த வாரம் சில சாட்சிகளை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், நான் அதிகாரத்தோடு கடிந்து கொண்ட இது நடந்துன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. பரலோகம் சந்தோஷப்படும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.